Welcome to Jomath. I am Jyoti Lakshmi, Maths tutor. Students, last class la nama exercise 2.6 complete பண்ணோம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம surds ஓட rationalization, அதாவது ஒரு surd கொடுத்திருந்தாங்கன்னா அதனுடைய denominator எப்படி rationalize பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். Okay? So அதோட சேர்த்து exercise 2.7 இன்னைக்கு முடிச்சிடலாம். Let us get into the classroom. Now let us start with rationalization of surds. So surds na enadhu ungalku theriyum irrational number, adha vandu rationalize pandradha rationalization of surds. So idha eppadi rationalize பண்ணுவோம் அப்படினா ஒரு surd ஓட ஏதாவது ஒரு term multiply ஓ divide ஓ பண்ணும்போது அது என்ன ஆயிடும்னா rationalize ஆகும். அந்த மாதிரி multiply or divide பண்ற term தான் rationalizing factor அப்படினு சொல்வாங்க. இங்க பாருங்க, rationalizing factor is a term with which a term is multiplied or divided to make the whole term rational. So whole term you rational மாத்துறது தான் rationalization of surds. Okay. இப்போ இங்க square root of root 2 அப்படினா இது surd-ன்றது உங்களுக்கு தெரியும். இத வந்து rationalize பண்ணனும் அப்படினா actually square root of 2 னா order of the surd வந்து 2ன்றது உங்களுக்கு தெரியும். Okay, order of the surd is 2. So அப்ப இங்க இந்த 2 ஓட பவரும் என்னவா மாறணும்னா 2 ஆ மாறணும். அப்ப எதால மல்டிப்ளை பண்ணனும் இத அப்படினா root 2 ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இது என்ன ஆயிடும் உங்களுக்கு square root of 2 into 2 வரும், which is equal to square root of 2 square, which is equal to 2. பாருங்க, square root of 2 வந்து இப்போ இதை மல்டிப்ளை பண்ணும்போது என்னவா மாறிடுச்சு, rational number 2 ஆ மாறிடுச்சு. அப்போ இங்க வந்து root 2 தான் rationalizing factor. So next example பாருங்க, 4th root of 7. 4th root of 7 னா இங்க 7 ஓட பவர் ஆல்ரெடி என்ன இருக்கு, 1 இருக்கு. பட் இங்கே என்ன இருந்தால் இது 7ஆக மாறும் அப்படின்னா இங்கே பவரில் 4 இருந்தால் மாறும். ஆல்ரெடி 1 இருக்கிறதுனால பவரில் நம்ம இப்போ எதை மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா 4th root of 7 cube மல்டிப்ளை பண்ணும்போது என்னாகும் உங்களுக்கு, 4th root of 7 into 7 cube becomes 4th root of 7 power 4, which is equal to 7. Okay. So, அப்போ இங்கே rationalizing factorன்றது இதுதான், 4th root of 7 cube தான் rationalizing factor. So, இந்த மாதிரி மெத்தடில் தான் நம்ம ஒரு surd-ஐ வந்து rationalize பண்ணுவோம். Conjugate of surds. Surds like a plus root b and a minus root b are called conjugate surds. So, that is nothing but இப்போ a plus root b இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம முதல்ல பார்த்தது linear surd, அதாவது root 2, 4th root of 7 இதெல்லாம் நம்ம வந்து லீனியர் surd-ஆ பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்குறது பைனாமியல் surd. இந்த மாதிரி பைனாமியல் surd-னா 2 terms இருந்தால் அதுக்கு பேர் பைனாமியல் surd. ஸோ இந்த பைனாமியல் surds-ஐ வந்து எப்படி ரேஷனலைஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா, இப்போ சப்போஸ் ஃபார் அன் எக்ஸாம்பிள் a plus root b is a பைனாமியல் surd அப்படின்னு எடுத்தோம்னா இதை கான்ஜுகேட் பண்ணும்போது நம்ம எதால் இதை மல்டிப்ளை பண்ணணும் ரேஷனலைஸ் ஆகிறதுக்கு அப்படின்னா a minus root b ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, a minus root b ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகுது பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஐடென்டிட்டி ஞாபகம் இருக்கா, a plus b into a minus b equal to a square minus b square. ஸோ இந்த ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணி நம்ம இதை சால்வ் பண்ணோம்னா என்ன வரும், ஏக்கு பதிலாக இங்கே a இருக்குது, பிக்கு பதிலாக root b இருக்குது. அப்போ என்ன ஆகும்னா இங்கே a square minus root b the whole square, which is equal to a square minus root b the whole square means root b into root b இல்லையா, அப்போ b வந்துடும். ஸோ இது பாருங்கள் ரேஷனலைஸ் ஆகிடுச்சு, ரூட் நம்பரே இல்லை, இங்கே surd-ஏ இல்லை. ஸோ இது ரேஷனலைஸ் ஆகிடுச்சு. அப்போது பைனாமியல் surd கொடுத்தாங்கன்னா அதை ரேஷனலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து அனதர் பைனாமியல் surd எடுக்கிறோம். அதை எப்படி எடுக்கிறோன்னா ஃபஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் சேமாக எடுத்துகிட்டு இந்த இன்பிட்வீன் சைன் இருக்கு இல்லையா, இங்கே ப்ளஸ் இருந்தால் இங்கே மைனஸாக மாற்றி எடுக்கணும். ஸோ இந்த சேம் வே ஒன் மோர் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா தட் இஸ் root 3 minus root 2 இப்படி ஒரு பைனாமியல் surd இருக்குது. இதை ரேஷனலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா root 3 இங்கே மைனஸ் இருந்தால் நம்ம என்ன எடுக்கணும், ப்ளஸ். ஃபஸ்ட் டேர்ம் சேம் அப்படியே போட்டுடுங்க, தென் மைனஸ் இருந்ததுன்னா ப்ளஸ், இங்கே ப்ளஸ் இருந்ததுன்னா மைனஸ் எடுக்கணும். தென் இங்கே root 2னா செகண்ட் டேர்ம் அதே root 2 வரும்.
தென் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன வரும் √3 the whole square minus √2 the whole square which is equal to 3 minus 2. √3 the whole square is 3. √3 into √3 is 3. Like that √2 into √2 is 2 which is equal to 1. So rational number மாற்றிட்டோம். அப்போது இதை rationalize பண்ண நம்ம என்ன பண்ணுறோன்னா √3 plus √2 மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போது இந்த சர்டுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கான்ஜுகேட் ஆஃப் திஸ் சர்டு. √3 minus √2 is a third. இந்த சர்டோட கான்ஜுகேட் வந்து √3 plus √2. அதே மாதிரி a plus √b is a third, binomial third. இதனுடைய கான்ஜுகேட் சர்டு தான் என்னது a minus √b. ஸோ இந்த மாதிரி தான் கான்ஜுகேட் சர்ட் கண்டுபிடிச்சிட்டு அதை மல்டிப்ளை பண்ணோம்னா நம்ம என்ன வரும் ரேஷ்னலாக மாறிடும். ஸோ this is known as conjugate surds. So using conjugate surds we can rationalize the binomial surd. Now let us start with exercise 2.7. Rationalize the denominator. See the second subdivision 5/3√5. So denominator மட்டுமே நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா rationalize பண்ண போகிறோம். ஓகே, ஸோ டினாமினேட்டரில் என்ன இருக்குது பாருங்கள் 3√5 இருக்குது. இங்கே சர்ட் பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா √5. ஸோ √5ஓட ரேஷ்னலைசிங் ஃபேக்டர் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா √5 தான் வரும். ஏன்னா இது ஆர்டர் என்னது 2. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5ஓட ஆர்டர் ஆஃப் த சர்ட் வந்து 2. அப்போ உள்ள 5ஓட பவர் என்னவாக இருக்கணும் 5 ஸ்கொயராக இருக்கணும். அப்போ 5 ஸ்கொயர் வேணும்னா அகெயின் யூ ஹாவ் டு மல்டிப்ளை வித் 5. ஸோ அப்போ √5 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா see here take 5/3√5. √5ஓட ரேஷ்னலைசிங் ஃபேக்டர் வந்து √5. √5ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது டிவைட் பண்ணிங்கன்னா மல்டிப்ளையும் பண்ணணும். √5ஆல் என்ன பண்ணுறீங்க டிவைட் பண்ணுறீங்க டினாமினேட்டரில். ஏன்னா டினாமினேட்டரை தான் ரேஷ்னலைஸ் பண்ணுறோம். இது √5ஆல் கீழே டினாமினேட்டரை டிவைட் பண்ணிங்கன்னா மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நியூமரேட்டரையும் என்ன பண்ணணும் √5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அதனால் √5/√5 போடணும். ஓகே, ஏன்னா ஒரு வேல்யூவை டிவைட் பண்ணிங்கன்னா அந்த வேல்யூவை மல்டிப்ளையும் பண்ணும். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா டிவைடும் பண்ணும். அப்போ தான் அதனுடைய வேல்யூ மாறாது. அதே மாதிரி ஒரு வேல்யூவோட ஏதாவது ஒரு வேல்யூவை ஆட் பண்ணிங்கன்னா அந்த சேம் வேல்யூவை ஆட் பண்ணுற சேம் வேல்யூவை சப்ட்ராக்டும் பண்ணணும். அப்போ தான் அந்த நம்பரோட வேல்யூ மாறாது. ஸோ இங்கே டினாமினேட்டரில் மல்டிப்ளை பண்ணுறதுனால நியூமரேட்டர்லேயும் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இப்போ 5 into √5 is 5√5. 3 into √5 into √5 என்ன வந்துடும் √5 ஸ்கொயர் வரும் இல்லையா √5 ஸ்கொயர். ஸோ நத்திங் பட் 5√5 divided by 3 into 5 மாறிடும். ஓகே, 5 ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் வேனிஷ் ஆகிட்டு ஒன்லி 5 இருக்கும். தென் கேன்சலிங் திஸ் 5 and 5 you will get √5/3. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் டினாமினேட்டரில் என்ன நம்பர் இருக்குது ஒன்லி ரேஷ்னல் நம்பர் இருக்குது, சர்டு இல்லை. ஸோ இப்போ நம்ம டினாமினேட்டர் கொஷினே என்னது ரேஷ்னலைஸ் த டினாமினேட்டர் தான். ஸோ டினாமினேட்டரை ரேஷ்னலைஸ் பண்ணிட்டோம். அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன் √75/√18. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது சிம்பிளஸ்ட் ஃபார்ம்லேயே இல்லை இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் இது சிம்பிளஸ்ட் ஃபார்ம் மாற்றுறதுக்கு இதை ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி அப்படியே கூட நீங்கள் போடலாம். தட் இஸ் நத்திங் பட் 75 can be written as 25 into 3. 25 3s are 75. Like that 18 can be written as 9 into 2. 9 2s are 18. So next பார்த்தீங்கன்னா 25ஓட ஸ்கொயர் ரூட் என்ன வரும் 5. இது வேணால் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் நம்ம இப்படி √25 into √3 divided by √9 into √2. இப்போ √25 என்ன ஆகிடும் 5 ஆகிடும். √3 அப்படியே இருக்கும். அகெயின் இங்கே √9 வந்து என்னது 3. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 is 3. தட் இஸ் பிகாஸ் 3 ஸ்கொயர் தான் 9. இங்கே இது 5 ஸ்கொயர், அதனால் 5 போட்டோம். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 இஸ் நத்திங் பட் 3 into √2 is 3√2. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா டினாமினேட்டரை ரேஷ்னலைஸ் பண்ணணும். டினாமினேட்டரில் சர்ட் பார்ட் பார்த்திங்கன்னா √2 இஸ் த சர்ட் பார்ட். ஸோ √2ஓட ரேஷ்னலைசிங் ஃபேக்டர் என்ன வரும் √2 தான் வரும். So multiplying and dividing by √2, that is numerator, denominator, both should be multiplied with this √2. So now √5 into √3 into √2 is √6. Then 3 √2 into √2 is 2, which is equal to 5√6 divided by 6. Now see the denominator, it is rationalized. Third கிடையாது.
6 வந்து rational number. So now see the second problem. Rationalize the denominator and simplify. See the first subdivision. Square root of 48 plus square root of 32 divided by square root of 27 minus square root of 18. So இது பார்த்தீங்கன்னா நியூமரேட்டர்லேயும் ஒரு பைனாமியல் சர்டு இருக்குது, டினாமினேட்டர்லேயும் பைனாமியல் சர்டு இருக்குது. ப்ரீவியஸ் ப்ராப்ளமில் நியூமரேட்டர்லேயும் நம்ம லீனியர் சர்ட் பார்த்தோம், டினாமினேட்டர்லேயும் லீனியர் சர்ட், தட் இஸ் சிங்கிள் டேர்ம் இருக்குது. இங்கே 2 டேர்ம்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ இட் இஸ் பைனாமியல் சர்ட். ஸோ இதை இப்போ நம்ம ரேஷ்னலைஸ் பண்ணுறதுக்கு டினாமினேட்டர் தான் ரேஷ்னலைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. சிஆர் ரேஷ்னலைஸ் த டினாமினேட்டர் அண்ட் சிம்பிளிஃபை கொடுத்துருக்காங்க. ஸோ டினாமினேட்டரோட கான்ஜுகேட் சர்ட் எடுக்கணும். நான் ஏற்கனவே சொன்னேன், பைனாமியல் சர்டை ரேஷ்னலைஸ் பண்ணுனா யூ நீட் த கான்ஜுகேட் சர்ட். ஸோ அதுக்கு முன்னாடி ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம டினாமினேட்டரில் ரேஷ்னலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோ டினாமினேட்டரோட கான்ஜுகேட் சர்டு என்னது அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 27 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 18 இருக்கா? அப்போ கான்ஜுகேட் என்ன வரும்? ப்ளஸ் வரும். இங்கே see here ஸ்கொயர் ரூட் ஆஃப் 27 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 18. ஸோ இதை டினாமினேட்டரை மல்டிப்ளை பண்ணும்போது இதே பைனாமியல் சர்டால் நியூமரேட்டர்லேயும் மல்டிப்ளை பண்ணணும். ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 18. ஓகே, ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு, ஸோ அதே a மைனஸ் பி a ப்ளஸ் பி ஐடென்டிட்டி தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ என்ன வரும்? a ஸ்கொயர் மீன்ஸ் 27 ரூட் 27 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ரூட் 18 த ஹோல் ஸ்கொயர்னு வரும். ஓகே, இப்போ நியூமரேட்டரில் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 48 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 32 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 27 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 18னு வரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா square root of 27 the whole square means root 27 into root 27 is 27. Like that, square root of 18 into square root of 18 is 18. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணலாம். ஓகே, அண்ட் தென் இது ரெண்டையும் ஆஸ் யூஷுவல் மல்டிப்ளிகேஷன் அல்ஜிப்ராவில் பண்ணுற மாதிரி ஸ்கொயர் ரூட் ஆஃப் 48 into ஸ்கொயர் ரூட் ஆஃப் 27. ஓகே, தென் ஃபர்ஸ்ட் டேர்ம் இங்கே செகண்ட் டேர்ம் பண்ணும்போது ப்ளஸ் square root of 48 into square root of 18. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு தென் இது ரெண்டையும் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அப்போ சைன் என்ன வரும்? ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 32 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 27. ஓகே, அகெயின் ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 32 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 18. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 27 மைனஸ் 18 9 வருமா? ஸோ புட் 9. இதை வந்து சேம் ஸ்கொயர் ரூட்டில் எடுத்துகிட்டு வரும்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 48 இன்ட்டு 27 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 48 இன்ட்டு 18 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 32 இன்ட்டு 27 plus square root of 32 into 18. ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணுங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க? 48 வேணால் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ 48 நீங்கள் 8 6 48ன்னு பிரிக்கலாம். தென் 8 into 6 நீங்கள் எப்படி பிரிக்கலாம்? 4 into 2. So that is 8 6 are 48. Again 8 எப்படி பிரிக்கலாம்? 4 into 2. 6 எப்படி பிரிக்கலாம்? 3 into 2. Then 27 எப்படி பிரிக்கலாம்னா 9 into 3. ஸோ இதை ஃபுல்லாக ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் பாருங்கள், ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் அகெயின் 48 சேம் திங் நோ 4 into 2 into 3 into 2. Again 18 எப்படி பிரிக்கலாம்? 9 into 2 plus see plus square root of 32 into 27 இருக்கா? square root of 32 16 into 2 16 2s are 32 no. next into 27 எப்படி பிரிக்கலாம்? 9 into 3. okay, so plus இங்கே again
Square root of 32 can be split as 16 into 2. Again 18 க்கு 9 into 2. Divided by 9. Which is equal to. இப்போ pairing பண்ணலாம். Okay. First square root of 4 என்ன வரும்? 2. So 4 வந்து root வெளியில வந்துடும். 2 into 2 pair பண்ணிங்கன்னா into 2 வரும். Then 3 into 3 pair பண்ணிங்கன்னா into 3. 9 ஓட square root என்ன வரும்? 3 வரும். So first term is over for us. First term முடிச்சாச்சு. இப்போ second termல பாருங்க அதே மாதிரி square root of 4 is 2. இந்த ரெண்டு 2 pair பண்ணிக்கோங்க. square rootல இருந்து வெளியில வந்துரும். Then 9 ஓட square root வந்து 3. Okay. 4 க்கு 2 போட்டோம். இந்த ரெண்டு 2 க்கு 2 போட்டோம். 9 ஓட square root 3 போட்டுட்டோம். ரிமைனிங் இருக்கிறது இந்த 3 into 2 இருக்கு இல்லையா? ஸோ 3 into 2 க்கு பேர் இல்லை, 3 க்கும் பேர் இல்லை, 2 க்கும் பேர் இல்லை. ஸோ இது என்னவா மாறிடும்னா √6 மாறிடும். ஓகே, √6 மாறிடும். நெக்ஸ்ட் பாருங்க, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 இஸ் நத்திங் பட் 4. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 இஸ் 3. இது ரெண்டுத்துக்கும் பேர் இல்லையா? அப்போ என்ன வந்துடும்? √6 ஒன்று. தென் ப்ளஸ் அகெயின் இங்கே ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 இஸ் 4. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 இஸ் 3. தென் இந்த ரெண்டு 2வையும் பேர் பண்ணிங்கன்னா into 2 divided by 9 which is equal to 2 2s are 4. 4 into 3 is 9. Sorry, 2 2s are 4. 3 into 3 is 9. Plus 2 2s are 4. 4 3s are 12. 12 √6. So இங்கே அப்படியே மல்டிப்ளை பண்ணிடலாமா நம்ம? 2 2s are 4. 4 3s are 12. 12 3s are 36. 36 plus 12 √6 plus 12 √6 plus 4 3s are 12. 12 into 2 is 24 by 9. Now add the like terms in the numerator. See 36 and 24 both are like terms are. So 36 plus 24 is nothing but 60. No. Then இது ரெண்டும் like terms வரும். ரெண்டுத்துலையுமே பாருங்க like sets. √6. So both can be added. 12 √6 plus 12 √6 நான் என்ன பண்ணணும்? கோஎஃபிஷியன்ட் மட்டும் ஆட் பண்ணணும் இல்லையா? 12 plus 12 is 24. இந்த √6 அப்படியே வந்துடும். Divided by 9. ஸோ இது ரெண்டுத்துல இருந்தும் நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா காமன் எடுக்கலாம். ஸோ 12 காமன் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். பிகாஸ் 12 5s are 60 and 12 2s are 24. ஸோ நம்ம 12 காமன் எடுத்தோம்னா உள்ளே என்ன வரும்? 5 plus 2 √6 divided by 9ன்னு கிடைக்கும். ஸோ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிங்கன்னா தட் இஸ் 3 டைம்ஸில் கேன்சல் பண்ணுங்கள். 3 4s are 3 3s are. ஸோ now the final result is 4 by 3, 5 plus 2 √6. Okay. So now we rationalize the denominator. See, in the denominator we have only 3. See the fifth subdivision. Again rationalize the denominator and simplify. இல்லையா? So இங்கே பார்த்தீங்கன்னா denominatorல √6 plus 2 இருக்கு. இந்த termல √6 minus 2 இருக்கு. So பார்த்தீங்கன்னா each this is conjugate of this one and this is conjugate of this one. ரெண்டுமே conjugate pair இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம் இந்த ப்ராப்ளமை. நத்திங் பட் அப்படியே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எல்சிஎம் எடுக்கும்போது நமக்கு என்ன ஆகும்னா போத் வில் கம். எப்போவுமே ஆடிங் சப்ராக்டிங் இது வந்து சப்ராக்ஷன் இல்லையா? அது ரெண்டுத்துக்குமே ஃப்ராக்ஷனில் இருந்ததுன்னா அடிஷன் சப்ராக்ஷனுக்கு டினாமினேட்டர் சேமாக இல்லைன்னா நம்ம என்ன செய்வோம்? எல்சிஎம் எடுப்போம். அதே பேட்டர்ன் தான் இங்கே. இப்போ இதில் டினாமினேட்டரில் இங்கே ஒரு பைனாமியல் சர்ட், இங்கே ஒரு பைனாமியல் சர்ட் அண்ட் தே ஆர் கான்ஜுகேட் பேர்ஸ். அப்படி இருக்கும்போது எல்சிஎம் அப்படியே எடுத்துடலாம் நம்ம. பாருங்கள், இது ரெண்டுமே வந்துடும் எல்சிஎம். ஓகே, நார்மலாக வேணால் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ 1/3 minus 1/2 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு எல்சிஎம் என்ன எடுப்பீங்க? 6 எடுப்பீங்க. தட் இஸ் 3 into 2. தட் இஸ் எல்சிஎம்மா. அப்போது 3 into 2னா 3 2s are 6ன்னும் போது இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவீங்க, இங்கே 3ஆல் மல்டிப்ளை பண்ணுவீங்க. ஸோ இந்த பேட்டர்னில் தான் போடுவோம். அதே தான் இங்கே ஃபாலோ பண்ணுறோம் நம்ம. தட் இஸ் இந்த கான்ஜுகேட் பேர் ரெண்டும் கான்ஜுகேட் பேராக இருக்கிறதுனால அப்படியே அதை எல்சிஎம்மாக எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ இது வந்து இங்கே மல்டிப்ளை ஆகும், இது இங்கே மல்டிப்ளை ஆகும், இங்கே ஆன மாதிரியே. ஓகே, ஸோ இப்போ நான் மல்டிப்ளை பண்ண போகிறேன். √5
into root 6 minus 2. Then இங்கே என்ன சைன் இருக்குது மைனஸ் சைன் அதை அப்படியே போட்டுடுங்க. தென் இது இங்கே மல்டிப்ளை ஆகும் இல்லையா. ஸோ root 5 into root 6 plus 2. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா அகெயின் a plus b into a minus b ஐடென்டிட்டி யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணும்போது என்ன வரும் root 6 the whole square a square minus b squareக்கு என்ன வரும் 2 square. Okay, b is 2 and a is root 6. So a square minus b square. இப்போ நியூமரேட்டரில் மல்டிப்ளை பண்ணலாம் நம்ம. root 5 into root 6 is what? root 30. 5 6 are 30 minus plus into minus minus root 5 into 2 is 2 root 5. Again இங்கே என்ன ஆகும் மைனஸ் இருக்கா minus root 5 into root 6 is minus root 30. Minus into plus minus. So 2 root 5. Okay. So next பார்த்தீங்கன்னா நியூமரேட்டரில் root 30 minus root 30 ரெண்டு கேன்சல் ஆகிட்டு 0 ஆகிடும் இல்லையா. Then minus 2 root 5 minus 2 root 5 இது ரெண்டும் லைக் சர்ட்ஸா. ஸோ சைன் சேமாக இருந்தால் அதே சைன் போட்டு என்ன பண்ணும் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆட் பண்ணும். 2 plus 2 is 4. So 4 root 5 வந்துடுச்சு நியூமரேட்டரில். Now see the denominator. root 6 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா root 6 into root 6 is 6. Minus இங்கே என்ன வரும் 2 square is 4 which is equal to minus square root of 5 by 6 minus 4 is 2. So இது ரெண்டையும் cancel பண்ணிங்கன்னா minus 2 root 5. This is the final result for you. Find the value of a and b if root 7 minus 2 divided by root 7 plus 2 equal to a root 7 plus b. So இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நமக்கு கொஷின் என்னது அப்படின்னா இங்கே இருக்க unknown value a and b கண்டுபிடிக்கிறது தான் கொஷின். ஓகே. ஸோ கிவன் எடுத்துக்கோங்க root 7 minus 2 divided by root 7 plus 2 equal to a root 7 plus b. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடை வந்து ரேஷ்னலைஸ் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ ரேஷ்னலைஸ் பண்ணணும் அப்படின்னா அதனுடைய கான்ஜுகேட் பேர் எடுக்கணும். ஓகே. கான்ஜுகேட் பேர் என்ன வரும் root 7 plus 2 கான்ஜுகேட் பேர் வந்து root 7 minus 2. ஸோ ஆல்ரெடி இங்கே நியூமரேட்டரில் root 7 minus 2 இருக்கா. ஸோ இங்கே டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணும்போது நியூமரேட்டரையும் மல்டிப்ளை பண்ணி. ஸோ டினாமினேட்டர் அகெயின் a plus b into a minus b ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால a square means root 7 the whole square minus b square is 2 square. ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேம் பேர் பாருங்கள் root 7 minus 2 root 7 minus 2. அப்போ என்ன போடலாம் root 7 minus 2 the whole squareனு போட்டுக்கலாம். ஓகே. which is equal to root 7 the whole square is 7 minus 2 square is 4. ஸோ இங்கே மேலே a minus b this is a minus b the whole square ஃபார்மேட்டில் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் என்ன வரும் a square is root 7 the whole square. a minus b the whole square ஐடென்டிட்டி ஞாபகம் இருக்கா. a minus b the whole square equal to a square minus 2ab plus b square. இதுதான் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். ஓகே. ஸோ root 7 ஏக்கு பதிலாக root 7 பிக்கு பதிலாக 2 இருக்குது. இதில் அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. root 7 the whole square minus 2 into what is a root 7. What is b 2 plus b square is nothing but 2 square which is equal to root 7 the whole square is 7. 2 2s are 4 in the minus அப்படியே இங்கே வந்துடும். 2 2s are 4 root 7 and 2 square is 4 divided by 7 minus 4 is 3. Okay. So next 7 plus 4 is what? 13. 13 minus 4 root 7 by 3. Okay, 7 plus 4 is 11. 7 plus 4 is 11. 11 minus 4 root 7 by 3, which is equal to, split பண்ணுங்க denominator, 11 by 3 minus 4 root 7 by 3. So, இப்போ கொஷினுக்கு வாங்க. இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடை எடுத்து நம்ம இந்த ஃபார்மேட்க்கு மாற்றிட்டோம். தட் இஸ் டினாமினேட்டரை ரேஷ்னலைஸ் பண்ணி மாற்றிட்டோம். இப்போது இதை எடுத்து நம்ம என்ன பண்ணணும், a root 7 plus bக்கு ஈக்குவேட் பண்ணோம். அப்போ
11 by 3 minus 4 root 7 by 3 equal to a root 7 plus b. ஸோ ஈக்குவேட் பண்ணும்போது உங்களுக்கு ரூட் 7 இருக்கிறது இங்கே இருக்கா, ஃபர்ஸ்டில் இருக்கா, அதனால் அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. தட் இஸ் இங்கே வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து மைனஸ் ரூட் 7 by 3 எழுதிட்டு செகண்ட் டேர்மை 11 by 3ன்னு எழுதுவேன். இது ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ சைனம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. a root 7 plus b. இப்போ கம்பேர் பண்ணும்போது a இருக்க பிளேஸில் என்ன இருக்குது, மைனஸ் 4 by 3 இருக்குது. b இருக்க பிளேஸில் 11 by 3 இருக்குது. ஸோ இப்போ a வேல்யூ b வேல்யூ வந்துடும். நவ் a is equal to minus 4 by 3 and b equal to 11 by 3. ஸோ ரூட் 7ஓட கோஎஃபிஷியன்ட் தான் a. அதே மாதிரி இங்கே ரூட் 7ஓட கோஎஃபிஷியன்ட் மட்டும் எடுக்கணும். ஓகே, தென் இங்கே b is nothing but 11 by 3. See now, we can start with fourth problem. If x is equal to root 5 plus 2, then find the value of x square plus 1 by x square. So first given என்னதுன்னு பாருங்க. இங்க given is equal to, given is x is equal to root 5 plus 2. So இதை வச்சு நம்ம first x square கண்டுபிடிச்சுக்கலாம். இங்க என்ன இருக்குன்னு பாருங்க, x square அப்புறம் 1 by x square. So first x square கண்டுபிடிச்சுக்கோங்க. x square is equal to root 5 plus 2. x square means x into x இல்லையா, அதனால் ஒரு வாட்டி x எழுதுனீங்கன்னா திரும்ப x எழுதி மல்டிப்ளை பண்ணும். x into x. ஸோ இது root 5 plus 2 the whole square. ஓகே, ஸோ இது எந்த ஃபார்முலாவை ரிசம்பிள் பண்ணும், a plus b the whole square ஐடென்டிட்டியை ரிசம்பிள் பண்ணும். a square plus 2ab plus b square. ஓகே, ஸோ அதை வச்சு நம்ம போட போகிறோம். இங்கே ஏக்கு பதிலாக ரூட் 5, பிக்கு பதிலாக 2 இருக்குது இன்ஸ்டெட் ஆஃப் பி. ஸோ இப்போ ஏ ஸ்கொயர் மீன்ஸ் ரூட் 5 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2a இஸ் ரூட் 5, b இஸ் 2 ப்ளஸ் b ஸ்கொயர் மீன்ஸ் 2 ஸ்கொயர். ஸோ ரூட் 5 த ஹோல் ஸ்கொயர் இஸ் நத்திங் பட் ரூட் 5 இன்ட்டு ரூட் 5 இஸ் 5. 2 2s are 4 root 5. 2 square is 4. Next 5 plus 4 இது ரெண்டையும் ஆட் பண்ணலாமா? ஸோ 9 plus 4 root 5. ஸோ நமக்கு அகெயின் ஒரு பைனாமியல் சர்ட் கிடச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா 1 by x square கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ இது x square, நமக்கு இதுதான் x square. Now we need 1 by x square. It is 9 plus 4 root 5. So now 1 by x square. 1 by x square is equal to 1 by 9 plus 4 root 5. So first நம்ம என்ன பண்ணணும்னா denominator rationalize பண்ணணும். ஸோ இதனுடைய conjugate surd எடுக்கணும். இதனுடைய conjugate surd என்ன வரும், 9 plus 4 root 5னா 9 minus 4 root 5 வரும். ஸோ நியூமரேட்டர்லேயும் 9 minus 4 root 5. So again இது a plus b, this is a minus b. Okay. So which is equal to 1 into this thing, the same one. Same thing வந்துரும் இல்லையா, 9 minus 4 root 5 வந்துரும். ஸோ இங்கே வந்து a square minus b square identity யூஸ் பண்ணிங்கன்னா a is 9. ஸோ 9 square minus b square is nothing but 4 root 5 the whole square, which is equal to 9 minus 4 root 5 divided by 9 square is 9 into 9, 81 minus 4 root 5 the whole square na இந்த ஸ்கொயர் 4க்கும் வரும், root 5க்கும் ஸ்கொயர் வரும். அப்போ 4 square is 16. root 5 the whole square na root 5 into root 5 is 5, which is equal to 9 minus 4 root 5 divided by 81 minus 80. Okay, 16 5s are 80, which is equal to 9 minus 4 root 5 divided by 1. Okay, divided by 1 வந்துரும், which is equal to 9 minus 4 root 5. Denominatorல 1 இருக்கிறதுனால அதை கன்சிடர் பண்ண வேணாம், அப்படியே எடுத்துடலாம். Now we have 1 by x square as 9 minus 4 root 5. So இங்க பாருங்க, x square வந்து 9 plus 4 root 5. 1 by x square is 9 minus 4 root 5. They are conjugate pair. பாருங்க, conjugate pairs.
ஸோ இது எல்லா கேஸ்லேயும் இப்படி வரும்னு கிடையாது, இந்த கேஸில் அந்த மாதிரி வந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x² இல்லையா? ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x² is equal to what is x square? 9 plus 4√5. Then put this plus 1/x² என்ன இருக்கு? 9 minus 4√5. So இப்போ plus √5 minus plus 4√5 and minus 4√5 get cancelled. The remaining is 9 plus 9, 18. So the 18 is the final answer. See the fifth problem. Given √2 equal to 1.414. Find the value of 8 minus 5√2 divided by 3 minus 2√2 to 3 places of decimals. Okay, so இங்கே வந்து இந்த வேல்யூவை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அந்த ஆன்சர் எதில் கொடுக்கணும்னா டெசிமல் நம்பரில் கொடுக்கணும். அதுவும் டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறமா 3 பிளேசஸ் இருக்கிற மாதிரி கொடுக்கணும். ஓகே, ஸோ அதுக்கு √2ஓட வேல்யூ இங்கே கொடுத்துட்டாங்க 1.414. ஸோ நம்ம இதை அப்படியே √2 சப்ஸ்டியூட் இங்கே பண்ணிங்கன்னா வேல்யூ 1.414ன்னு டினோமினேட்டர்லேயும் டெசிமல் நம்பர் வரும், நியூமரேட்டர்லேயும் டெசிமல் நம்பர் வரும். ஸோ உங்களுக்கு டிவைட் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு கான்ஜுகேட் ஆஃப் த டினாமினேட்டரை எடுத்து டினாமினேட்டரை ரேஷ்னலைஸ் பண்ணிட்டு போகிறேன். ஓகே, பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம √2ஓட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ see here, what is the conjugate pair of the denominator here? இங்கே 3 minus 2√2 இருக்குது. அப்போ conjugate pair என்னவாக இருக்கும்? 3 plus 2√2. ஸோ மேலேயும் என்ன பண்ணணும்? 3 plus 2√2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும், which is equal to 8 minus 5√2 into 3 plus 2√2 divided by, again இங்கே a minus b, a plus b, the same identity we are going to use. So a square என்ன வரும்? 3 square and 2√2 the whole square. So இது as usual multiplication 8 into 3 இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணிட்டே வரணும். 8 into 3 is 24. Plus into plus is plus. 8 2s are 16√2. Next இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். minus 5√2 into 3 போடும்போது minus into plus minus 5 3s are 15√2. Next பாருங்கள், minus into plus minus 5√2 into 2√2 minus into plus minus போட்டுட்டோம். Then 5√2 into 2√2. 5 2s are 10. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். see here, 5 2s are 10. √2 into √2 is 2. அப்போ 10 into 2 divided by, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3 square is 9. Again இந்த ஸ்கொயர் 2க்கும் வரும், √2க்கும் வரும். அப்போ 2 square is 4. √2 the whole square is 2. Then which is equal to, இது 24. இது ரெண்டும் என்ன பண்ணலாம்? லைக் டேர்ம்ஸா இது ரெண்டும்? see like surds. அப்போ 16 minus 15 is 1. 1 √2 is √2. Then minus 20 divided by 9 minus 8, which is equal to 24 minus 20 is what? 4 plus √2 divided by 9 minus 8 is 1, which is equal to 4 plus √2. இப்போ நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக சம் கம்ப்ளீட் பண்ணிடலாம் இல்லையா? நமக்கு என்ன வேணும்? டெசிமல் நம்பரில் ஆன்சர் வேணும். அதுவும் டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறமா 3 digits இருக்கணும். ஓகே, ஸோ அப்போ 4 ப்ளஸ் √2ஓட வேல்யூ என்ன? 1.414. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும்? 5.414. 4 plus 1.414 is 5.414. So this is the final answer for you. So நம்ம இந்த கிளாஸில் எக்ஸசைஸ் 2.7 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் எக்ஸசைஸோட ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல் கிளிக் பண்ணிவிடுங்க. கமெண்ட் செக்ஷனில் டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா போஸ்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வெப்சைட் லிங்க் இருக்கும், அதில் போனீங்கன்னா நோட்ஸ் கிடைக்கும். ஸோ அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Okay, until then, bye bye, see you.